ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. காதல் தோல்வி ஒரு வரம். என்னடா, நம்ம எல்லாரும் ரொம்பவே ஒரு மன கஷ்டத்துல இருக்கோம், இத போய் ஒரு வரம்னு சொல்றேன் அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? அந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்க மனசுக்குள்ள வரவே கூடாது. நான் வெறும் காதல் தோல்வி அப்படிங்கிறத மட்டும் பத்தி பேச வரல. நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க உங்களை ஏமாத்திருப்பாங்க. அவங்களோட சுயநலத்துக்காக உங்களை ஏமாத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சொந்த உறவுக்காரங்களா கூட இருக்கலாம். அவங்களோட தேவைக்காக உங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப் தர்ற வழியில நீங்க இருக்கீங்களா? தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுங்க. இது ஒரு வரம் தான் அப்படின்னு. ஏன் தெரியுமா? இந்த விஷயத்த நீங்க ஒரு தோல்வியா பார்க்காம இதுல இருந்து நீங்க எப்படி வெளியில வர்றது, அதுக்காக உங்களை நீங்க எப்படி செதுக்கிக்கிறது, அதாவது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இந்த மாதிரி விஷயத்தினால நீங்க நிறைய பக்குவம் அடைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு சில பாடங்கள் கிடைச்சிருக்கும். அது கிடைச்சதுனால அதுல இருந்து வருத்தப்பட்டுட்டு நீங்க உங்க லைஃப வீணாக்குறது அப்படிங்கிற முடிவுக்கு போயிடாதீங்க. இது ஒரு வரம். இந்த விஷயத்துல இருந்து எப்படி நீங்க உங்களை செதுக்குறது, எப்படிங்கிறது நீங்க வெளியில வர்றது அப்படிங்கிறதுல மட்டும் முழுசா கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. சரியா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? உங்களுக்காக சில டிப்ஸ் மட்டும் நான் சொல்றேன். சரியா? நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றதா நம்ம சேனலோட நோக்கம். சரியா? ஒரு 5 வழி. அது என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. எந்த உறவா இருந்தாலும் சரி, நீங்க அதுக்காக எவ்வளோ தியாகங்கள் செஞ்சாலும் பரவாயில்ல, அந்த உறவு உங்களுக்கு தேவையில்லை. உங்களை தேவையில்லைன்னு சொன்னாங்கல்ல, அந்த உறவுட்டுக்கு இருந்து எப்படி நீங்க உங்க மேல லவ் பண்ணுங்க, உங்களை நீங்க ஜாஸ்தி லவ் பண்ணுங்க, அதுல இருந்து எப்படி வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கிறதுல மட்டும் ஒரு நல்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. விட்டுட்டு போனவங்க என்னங்க, அவங்க நமக்கு தேவையே இல்லை. சரியா? அவங்க மட்டும் இல்ல, இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்களுக்குள்ள தனித்திறமைனால நீங்க ஒரு வெற்றி அப்படிங்கிற இடத்த நீங்க அடையணும். சக்சஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபெயிலியர் ஆன உடனே அதிலே உட்கார்றதுனால கிடைக்க போறது கிடையாது. அதனால யாரும் வருத்தப்பட போறது இல்லை, உங்களுக்காக யாரும் நிக்க போறது இல்லை. உங்களுக்கு நீங்க மட்டும்தான். சரி, எந்தெந்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவால். அதாவது உங்ககிட்ட நீங்களே போடுற சவால். எப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த மாதிரி உறவுகள் மூலமா ஒரு துரோகம் அப்படிங்கிறத சந்திச்சு நிறைய வேதனைப்பட்டிருப்பீங்க, நிறைய அழுதுருப்பீங்க. கரெக்டா? இதெல்லாம் அந்த டைம்ல உங்களுக்கு நடக்கிறது. ஆனா அதுதான் உங்க லைஃப். உங்க லைஃப்ல எவ்வளவு பேஜ் இருந்தாலும் பின்னாடி வர்ற அவ்வளவு பேஜ்லயும் அந்த கண்ணீரையும் கவலையும் மட்டும் எழுதிடணும்னு நினைக்காதீங்க. இந்த பேஜ் சரியில்லையா, அந்த பேஜை நீங்க தூக்கி போடணும். கரெக்டா? சரி, இந்த வலி, நான் வலி இல்லைன்னு சொல்லல, அது பிரச்சனை தான். சரியா? சோ துரோகம் பண்ணிட்டாங்க, உங்களை ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள அவங்க தள்ளிட்டாங்க, நான் பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டேன் அப்படின்னு மட்டும் எந்த சிச்சுவேஷன்லையும் யோசிக்க கூடாது. சரியா? உங்களை நீங்களே செதுக்கணும். நான் விழுந்தது பள்ளத்துக்குள்ள இல்ல, இந்த பாதை எனக்கு ஒரு மிகப்பெரிய ஏவுதளமா தான் இருக்கணும் அப்படிங்கிறத உங்க மனசுல நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணணும், ஒரு சவாலா. சரியா? இதுக்கப்புறம் நான் எப்படி அதாவது ஒரு திறமையான என்னோட கோல்ல நீங்களே உங்களை எப்படி ஒரு சக்தி வாய்ந்த நபரா மாத்தலாம் அப்படிங்கிறதுல மட்டும்தான் உங்களோட சவால் அமையணும். முதல் சவால், ரொம்பவே யோசிச்சுக்கோங்க, நீங்க உங்களை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனுஷனா சேஞ்ச் பண்ண போறீங்க. அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் சவால். சரியா? செகண்ட் விஷயம் என்னன்னா, நீங்க அந்த உறவுக்காக நிறைய விஷயங்களை தொலைச்சிருப்பீங்க. முக்கியமா உங்களை நீங்களே தொலைச்சிருப்பீங்க. அந்த உறவை ரொம்பவே மேட்லியா நீங்க நம்பியிருப்பீங்க. அவங்களுக்காக என்ன வேணும்னு செஞ்சிருப்பாங்க. கரெக்டா? அந்த அளவுக்கு சின்சியரான இருந்த உறவு தான் உங்களை தூக்கி போட்டு போயிட்டாங்கன்னு வருத்தப்படுறீங்க. இப்ப இந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்னன்னா, இவ்வளவு விஷயத்த நம்ம இழந்தோம். இப்போ நீங்க உங்களை தேடணும். நீங்க யார்? உங்களுக்கான ஆசை என்ன? உங்க கனவு என்ன? உங்களோட பேஷன் என்ன? அப்படிங்கிறத தேடுறதுக்காக உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ அந்த பிரிவு அப்படிங்கிற இதுல இருந்து நீங்க வந்திருக்கீங்கன்னா, இப்போ நீங்க தேடுறதுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. இதை பயன்படுத்துங்க, தவற விட்டுறாதீங்க. தேர்ட் விஷயம் என்னன்னா,
நீங்க எவ்வளவு வலிமையானவங்க அப்படிங்கிற விஷயம் அடுத்தவங்களுக்கு நீங்க காட்டக்கூடிய நேரம். உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஸோ உங்களை நீங்களே உண்மையான தன்னம்பிக்கை மூலமா நீங்க என்ன பண்ணணும், இன்னும் உங்களை நிறைய மோட்டிவேட் பண்ணணும். சரியா? நீங்க யாரு அப்படிங்கிற விஷயத்த நீங்க வெளியில காட்டிக்கணும். உங்களோட உண்மையான திறமை இப்பதான் வெளியே வரப்போகுது. அதாவது சொல்லுவாங்க, ஆசைப்பட்டீங்கன்னா உங்க லைஃப்ல சின்ன சின்ன விஷயத்த தான் நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. அதே இது பேராசைப்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமா வெற்றி கிடைக்கும். அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த த்ரோ பால் இதெல்லாம் விளையாடும் போது, ஷார்ட் புட்லாம் விளையாடும் போது அந்த அயன் இது இருக்கும். அதை நீ தூக்கி வீசும்போது உனக்கு முன்னாடி யாரு பிடிக்கலையோ அவங்கள நினைச்சு மிதிச்சு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு நிச்சயமா சக்சஸ் கிடைக்கும். ஏன் தெரியுமா? விருப்பப்படுறதை விட வெறுப்பு இருக்கும் தெரியுமா, அதுல நிச்சயமா நம்ம வெற்றி அடைவோம். அந்த கோவத்தோட நம்ம ஒரு விஷயத்த பண்ணுவோம், நிச்சயமா அது வெற்றி அடையும். ஸோ அந்த நேரம் உங்களுக்கு இது. சரியா? உங்களை ஏமாத்தினாங்கல்ல, அவங்கள மிதிச்சு வெற்றி அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க வரணும். அடுத்த விஷயம், ரொம்பவே கவனமா செயல்படுங்க. நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அவங்களுக்காக உங்களோட டைம் கொடுத்துருப்பீங்க, எனர்ஜி கொடுத்துருப்பீங்க, மணி வரைக்கும் நீங்க செலவு பண்ணிருப்பீங்க. பட் இப்போ உங்களோட வெற்றிக்காக, அதாவது உங்க இலக்குக்காக நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுல மட்டும் நிறைய, அதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கு என்ன இன்வெஸ்ட் பண்ணணுமோ உங்களோட பிரெயின் மொத்தத்தையும் அதுக்கிட்டே கொடுங்க. உங்க மனசையும் சேர்த்து அதிலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இது உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். 5th ஒன்று, தனிமையை கொண்டாட கத்துக்கோங்க. சரியா? என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. தனிமையில இருக்கிறது ஒரு பெரிய பயம்லாம் கிடையாது. சரியா? நீங்க உங்க லைஃப்ல என்னென்ன விஷயத்த அச்சீவ் பண்ணணுமோ, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தான். சரியா? உங்ககிட்ட நீ லைஃப்ல என்ன பண்ணணும், என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட நீங்க பேசுங்க. சரியா? அதுக்காக சுத்தி இருக்கிறவன் பைத்தியம் சொல்லுவான் அப்படின்னு என்ன விஷயத்த நம்ம செய்யணும், என்ன பிளானோ அது நம்ம கிட்ட இருக்கணும். ஸோ தனிமை, இந்த வாழ்க்கையே பிடிக்கல அப்படிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. அது பயமும் கிடையாது, கோழைத்தனமும் கிடையாது. 6th விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசா ஏதாச்சும் கத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இதுல இருந்து வெளியில வந்திருக்கீங்க அப்படின்னா, டோட்டலாவே ஏதாவது ஒரு விஷயத்துல புதுசா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அது நிச்சயமா உங்களுக்கு வெற்றி அடைகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீங்க உங்க ஒர்க்ல ஏதாவது ஒரு இந்த ஒர்க்ல இருந்து இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு ஏதாவது ஒரு கோர்ஸோ ஏதோ படிக்கிற மாதிரி இருக்கா, இல்ல வேற ஏதாச்சும் ப்ராக்டிஸ், உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா அதுல ஒரு லாங்குவேஜ், இந்த மாதிரி எதுலையாவது கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அது ஒரு வெற்றியை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும். ரொம்பவே ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப பிஸியா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணும்போது உங்க மனசுக்குள்ள யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி ஒருத்தங்க தந்த வழிய வெற்றியை மாத்துறதுக்கு, சரியா, இது உங்களுக்கு நிச்சயமா பெரிய சக்சஸ் தான் கொடுக்கும். 7th விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஹெல்த்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ ஒரு லவ் ஃபெயிலியர், ஒரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்க உங்க ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்க. சாப்பிடாம இருக்கிறது, தூங்காம இருக்கிறது, இந்த மாதிரி எதுவும் நமக்கு தேவையில்லை. நம்மளை தூக்கி போட்டவங்க அவங்களுக்கு என்ன வேலையோ அதை பார்ப்பாங்க தானே. நீங்க அதை விட அதிகமா பார்க்கணும் உங்களோட வேலையை. சரியா? யோகா, எக்ஸசைஸ், இதுல எல்லாம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் பண்ணுங்க. பிடிச்ச மாடர்ன் ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி ஆசைப்படுறீங்க, நல்லா பைக் ஓட்டணும், எப்படி நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி ஒரு இதை மட்டும் வாழுங்க. அவங்களுக்காக நான் அவ இப்படி பண்ணிட்டா அதனால என் உலகத்துல இப்படிதான் இருப்பேன். ஒரு நாள் பிரச்சனையாச்சா, ஒரு நாள் அழுதிங்களா, அதோட தூக்கி போடணும். அதையே வச்சு வச்சு நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஹெல்த்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இன்னும் நல்ல ஒரு ஒர்க்ல இதுல பெஸ்டா நீங்க பண்ண உங்களையே நீங்க ரசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த துரோகம் பண்ண அந்த உறவு இருந்ததே நீங்க மறந்துருங்க. சரியா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சது, அதாவது எப்படி சொல்றது, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றது ஒரு சிலருக்கு பிடிக்கும். இன்னும் நம்ம லைஃப்ல சில நம்மளோட குடும்பங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கள பத்தி பேசுங்க, எழுதுங்க, அவங்க கூட இருங்க, நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி உங்க மனசை சந்தோஷமா வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்னும் மட்டும் இல்லாம யாருக்காச்சும் உதவி பண்ணணுமா, சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு ஏதாவது புக்ஸ் வாங்கி கொடுக்கணும், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்யுங்க. உங்க மனசு இன்னும் ரொம்பவே சந்தோஷமாகும். அதுல இருந்து ஈஸியா வெளியே வரலாம். வெளியே வர்றதுக்காக சொல்லல, அந்த இதுல இருந்து நீங்க அச்சீவ்மெண்ட் வர்றதுக்காக தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். 9th விஷயம், ஓகேவா, இது கடைசி. இதுலதான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த உறவை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க தெரியுமா, அந்த உறவை மன்னிச்சிருங்க. ஆனா மறந்துடாதீங்க, அவங்கள மன்னிச்சா அப்படிதான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போக முடியும்.
ஆனா அவங்க நிறைய விஷயங்களை நம்மளுக்கு பாடம் சொல்லி தந்திருப்பாங்க பாத்தீங்கன்னா. லைஃப்னா என்னன்னு சொல்லி தந்ததே அவங்க தான். ஸோ அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தது நமக்கு ஒரு வரம் தான். அவங்க சொல்லி தந்த பாடத்தை நம்ம ஒருபோதும் மறக்க கூடாது, சரியா? ஆனா அவங்கள மன்னிச்சிருங்க, சரியா? அவங்கள பழி வாங்கணும், அவங்கள ஏதாவது பண்ணணும், உங்களோட வெற்றி அதுவே அவங்களோட தோல்வி, சரியா? இதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, சரியா? இப்ப நம்ம ஒரு விஷயத்துல ஒரு அச்சீவ்மெண்ட் வரணும் அப்படின்னா, அந்த அச்சீவ்மெண்ட் நம்ம ஆசைப்பட்டதா இருக்கணும், நமக்காகவே மட்டும் இருக்கணும். என்னை வந்து அவ இந்த மாதிரி பேசிட்டா, இந்த மாதிரி நடத்திட்டா, நான் வந்து எதுக்குமே லாக்கு இல்ல அதனாலன்னு கிடையாது. நீ உங்களோட ஆசை, வெற்றி, கனவு அது உங்களுக்காகவே மட்டுமே இருக்கணும், சரியா? அடுத்தவங்களுக்காக இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்மளோட சந்தோஷம் அடுத்தவங்க கையில போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆஹா, நம்ம சந்தோஷம் நம்ம கையில தான் இருக்கு, அதை யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், வருத்தப்பட்டுட்டே இருக்காதீங்க. உங்கள் இதயத்தை உடைத்த அந்த வலியை பலமாக மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. மீண்டும் ஒரு அழகான பதிவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பை.